என்னப்பா எல்லாம் ரெடி ஆயிட்டாங்களா? என்ன கேடா பொம்பளைங்க நினைச்ச நேரத்துக்கு ரெடியா இருக்கிறாங்க சொல்லு. அடடே அப்பா, என் பொண்ண நானே பார்க்கும்போது எங்க அண்ணன் பட்டுன்னு போல இருக்குது. இருங்க ஒரு நிமிஷம் அதை வர. இல்ல மாப்பிள்ளை வீடு யாராவது நம்ம சுவேதாவை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்களான்னு நம்ம வீடு வாசல் வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்தேன். அப்படி யாரையும் காணுமே. என்ன கிண்டல் பண்றீங்களா? இங்க பாருங்க, இதுக்கெல்லாம் நான் காரணம் இல்லை, அவங்க அண்ணனும் அண்ணியும் தான். நான் இதுக்கெல்லாம் காரணமே கிடையாது. ஓ அப்படியா? ஆமாப்பா, எனக்கு இருக்கிற ஒரே ஒரு தங்கச்சி, அவளுக்கு செய்யாம வேற யாருக்கு நான் செய்ய போறேன்? நாளைக்கு இன்னொருத்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இதெல்லாம் என்னால் செய்ய முடியுமான்னு தெரியல. அதான் என் தங்கச்சி இருக்கிற வரைக்கும் மகாராணி மாதிரி வச்சு பார்க்கணும். அவளோட ஒவ்வொரு பிறந்த நாளுக்கு எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்து என் ஆசையை நிறைவேற்றிக்கிறேன். இதுல என்னவா பெரிய தப்பு இருக்கு? ஆமா, எங்க அண்ணனா அண்ணாதான். ஏப்பா, நீங்க இவ்வளவு பரவப்படுறீங்க? அண்ணி பேச வேண்டியதெல்லாம் நீங்க பேசுறீங்க. ஏண்டி பேச மாட்ட? ஏன் பேச மாட்டேன்னு கேக்குறேன். உங்க அண்ணன் கடைக்கு வாசல வாட்ச்மேன் மாதிரி உட்காந்துட்டு ஒண்ணுமே பண்ணல. நான் தான் உனக்கு ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செலக்ஷன் பண்ணேன். இதுவும் பேச, இதுக்கு மேலே அண்ணா அண்ணா பாரு. சரி சரி போதும் இருங்க. சரி சரி விளையாடுறது போது. நம்ம சுவேதாவுக்கு பிறந்த நாளுக்கு கோயிலில் வேற அன்னதான சாப்பாடு போடுறதா சொல்லியிருக்குது. அதனால நம்மளுக்காக மக்கள் எல்லாம் காத்துட்டு இருப்பாங்க. அதனால கேக்கு வாங்கிட்டு வந்திருக்கிற கேக்கு காஞ்சி போறதுக்குள்ள சீக்கிரம் அதை வெட்டுங்க. அது என்னோட நாக்கெல்லாம் எச்சி ஊறுது. உடம்பெல்லாம் சுகர் இருக்கு, உங்க நாக்குக்கு ஸ்வீட் கேக்குதா? என்னது, ஒரு பிகர் இருக்குதா? ஸ்வீட் கூட கிடையாது. உடம்பெல்லாம் பிகர் இருக்குதா? ஆமா.
பாசமுள்ள பாண்டியரு பாட்டு கட்டும் பாவலரு போடுகிற பொம்பள உள்ளூர ஊறுதடி தேன் போல கண்ணால 100 வல போடுகிற பொம்பள உள்ளூர ஊறுதடி தேன் போல முத்தாரண்டா வித்தாரண்டா அரே ஹா அரரரரரரரரரரரர ஹொய் ஹொய் ஹொய்யா பாசமுள்ள பாண்டியரு பாட்டு கட்டும் பாவலரு ஆட விளையாட நான் மேட ஆகட்டுமா கூட உன்னை கூட ஒரு மாலை போடட்டுமா பாசமுள்ள பாண்டியரு பாட்டு கட்டும் பாவலரு கொழுந்து வெத்தலை எடுத்து எடுத்து கொழுந்து வெத்தலை எடுத்து எடுத்து கொழுந்தன் கையில கொடுத்து கொடுத்து கொழுந்த கையில கொடுத்து கொடுத்து கொழுந்து வெத்தலை எடுத்து எடுத்து கொழுந்தன் கையில கொடுத்து கொடுத்து கொழுந்து வெத்தலை எடுத்து எடுத்து கொழுந்த கையில கொடுத்து கொடுத்து மறந்து மறந்து மறந்துடாம புதிய பாட்டு பாட சொல்லி கிறங்கி கிறங்கி உறங்கிடாம விடியும் போது கேட்க சொல்லி படிச்ச பாட்டு கேட்டதாரு படிக்கும் போது பார்த்ததாரு ஹை, 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 ஹை. கட்டழகு பெட்டகமே பொட்டு வச்ச ரத்தினமே நித்திரைய விட்டு புட்டு நேரமெல்லாம் சுத்தனமே கட்டழகு பெட்டகமே பொட்டு வச்ச ரத்தினமே நித்திரைய விட்டு புட்டு நேரமெல்லாம் சுத்தனமே கட்டான காளையிலும் காள இந்த ஆம்பள நிக்காம கனவு வரும் உன்னால கட்டான காளையிலும் காள இந்த ஆம்பள நிக்காம கனவு வரும் உன்னால கல்யாணம் தான் அந்நேரம் தான் அரரரரரரரரரரர ஹை ஹை ஹையா பாசமுள்ள பாண்டியரு பாட்டு கட்டும் பாவலரு பாட விளையாட தான் மேட ஆகட்டுமா கூட உங்க கூட ஒரு மாலை போடட்டுமா பாசமுள்ள பாண்டியரு பாட்டு கட்டும் பாவலரு தந்தனனா 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 தந்தனனா. நல்லா இருக்குது நியாயம். ஏயா வெள்ளங்கிற ஒருத்தன் பேரல சுப்ர ஒருத்தனா யாரோட பிள்ளைங்க யார் யாச்சம் பண்றது?
அம்மா சுவேதா போம்மா, போய் உங்கள் அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிப்போம், போம்மா. அப்பன் தேவையில்ல, ஆனா ஆசீர்வாதம் மட்டும் வேணும். சிபாரிசு வேற. இங்க பாருங்க, எனக்கு யார் ஆசீர்வாதமும் தேவையில்லை. எங்க அப்பா வேலாயுதத்தோட ஆசீர்வாதம் இருந்தா எனக்கு அதுவே போதும். பாருமா சுவேதா, சந்தனம் அதிகமா இருக்கிறதுக்காக டெய்லி என்ன குண்டியிலேயே பூசிக்க முடியும். என்ன அழகு, அதுக்காக ஊருக்குள்ள உங்க அம்மா வச்சிருக்கிற ஆம்பளை எல்லாம் உனக்கு அப்பனாக முடியாது. உண்மையான அப்ப யாருன்னு அந்த கோயில் பூசாரி கேளு. பெத்துட்டா அப்பன் ஆயிடுவியா? இங்க பார், என்ன படைச்ச அந்த கடவுளே வந்து கேட்டாலும் என்னோட அப்பா வேலாயுதம் தான் சொல்லுவேன். இங்க பாரு மிஸ்டர், பிறந்த நாள் அன்னைக்கு 4 நல்ல வார்த்தை சொல்லி வாழ்த்தாட்டி பரவாயில்ல. தயவு செஞ்சு இந்த மாதிரி கெட்ட வார்த்தை பேசிட்டு இருக்காத, கிளம்பு. எப்படி பேசுவாங்க? எப்படி நீ பேசுவாங்க? மெத்த புரசம் ஓடி போன கொண்டாடுவீங்க. 25 வருஷமா அந்த மனசுல ஒரு பகையை வளர்த்திட்டு இருக்கிறேன். கட்ட வருஷம் வேலை தூக்கி இருந்துட்டு ஒத்தியில ஓடி போனதால நீங்க நிக்கிறான அம்மா, அவளை கேளு. இல்ல யாரும் சொல்லுவா? ஏய், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசல மான. டேய், அப்பா அம்மா 2 பேத்துக்கு போய் சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. இதுக்கு மேல குடும்பத்தை பத்தி பேசுறீங்க, நடக்கிற வேற, ஜாக்கிரதை. என்னடா பண்ணுவ? அடிச்சு போட்டா ஏன்னு கேட்க அண்ணாதி பையன் போய் பேசுறா. டேய், யார் அனாதை பையன்? யார் அனாதை பையன்? அவன் என் மகன், என் மூத்த மகன். உங்க அப்பனை கட்டின பாவத்துக்கு என்ன வேணாலும் பேசு, ஆனா என்ன சார்ந்தவங்களை பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஜாக்கிரதை. இணைய வாங்க போலாம்.